அவள் தானே எங்கள் புன்னகை. அப்பா, ஃபஸ்ட்டு வயதால தான் தோற்று போயிட்டோம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் தோற்று போயிடுவோன்னு. ஆனால் இன்னைக்கு 2வது வயதாக வருதுப்பா. எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துடணும். உங்களை மட்டும்தான்ப்பா நம்பியிருக்கேன். உங்களை நம்பி தான் இப்போ கோர்ட்டுக்கு போக போகிறோம். நான் பண்ண ஒரு தப்பால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. அக்காவோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் கெட்டு போயிடக்கூடாது. மாமா எப்படியாவது வெளியே வந்துடணும்ப்பா. நீங்க எல்லாத்துக்கும் ஒன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சவப்பா. அவ வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது. இது எல்லாமே உங்க கையில தான்ப்பா இருக்கு. இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்ட நஷ்டத்தையும் நாங்க அனுபவிக்கல. இப்பவும் நாங்க எந்த கஷ்ட நஷ்டத்தையும் அனுபவிக்கல. ஆனா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. லைஃபோட பாடமான்னு கூட தெரியலப்பா. ஆனா எதுவா இருந்தாலும் மாமா இதுல காயப்படக்கூடாது. நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இவங்களெல்லாம் கரையத்த போறேன்னு நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டேன், தூங்காம இருந்திருந்து. ஆனா எல்லாத்தையுமே நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிட்டாளுங்க. இப்போ மூத்தவ அவ புருஷன் கூட வாழணும்னு நினைக்கும் போது எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. நீங்க தான் ஏதாவது நல்லதை நடத்தி கொடுக்கணும். ஆமாடா, என் பேத்திங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாளுங்க. அதுவும் மூத்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. நீ இல்லாத இடத்த பூர்த்தி செஞ்சவ அவதான். அவ வாழ்க்கைய நாசமா போக விடாம நீ தான் காப்பாத்தணும். அப்பா, நேத்துல இருந்தே மனசுக்கு ஒன்றும் சரியா படலப்பா. இருந்தாலும் பயமா தான் இருக்கு. உங்க மேல பாரத்தை தூக்கி போட்டுட்டு தான் இப்போ நாங்கள் போக போகிறேன். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. நீங்கள் தான் அப்போ துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். டேய், நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்டா, அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. ஃபர்ஸ்ட் வயதால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னைக்கு செகண்ட் வயதா. கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் உனக்கு நான் படையலே போடுவேன். இந்த விஜய் குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் பிரதிபா யாருன்னு முழுசாவே தெரிய போகுது. என்னென்ன பேசின அந்த விஜய் கடைசியில அவங்க தம்பி தங்கச்சிக்கு ஒண்ணுன்னவும் என்ன சுத்தமா மறந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான். இன்னைக்குதான் உண்மையான பிரதிபா யாருன்னு அவனுங்க பார்க்க போறானுங்க. அந்த லாயர் என்ன ஒரு தெனாவட்டா என்கிட்ட கேள்வி கேட்கறா. அவளுக்கும் சேர்த்து மொத்தமா ஆப்பு வைக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு தலை தெரிச்சு போய் நிக்க போறீங்கடா. இன்னைக்குதான் உங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வர்றேன்டா, வர்றேன். பிரதிபா, டேய், நீ எதுக்கு இங்க வந்த? நீதான் அந்த விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய இவனாட்ட சீன் போட்டுட்டு இருந்த. அவங்களுக்கே சப்போர்ட் பண்ண. இப்போ நீ எதுக்கு இங்க வந்திருக்க? யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்த நீ? ஏய் இரு, கோவப்படாத. உன் வீட்டுக்குள்ள நீ எப்படி என்ன பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுதுல, அப்புறம் என்ன நான் வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கேன்? ஏய் நிறுத்தடி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன இந்த பாரு, எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. என்ன, உன் தம்பி செத்து போயிட்டான், இல்லன்னு சொல்லல. ஆனா உன் தம்பிக்கு அந்த பொண்ணு ஒண்ணு விஷம் கொடுக்கல, அந்த பொண்ணு ஒண்ணு தள்ளி விடல. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி நீதான் இருப்பியோன்னு ரொம்ப டவுட்டா இருக்குடி. ஆமா, என் சொந்த தம்பியே நானே விஷம் வச்சு கொள்றேன். வந்துட்டான், போடா. யாருக்கு தெரியும்? அடுத்த புருஷனுக்கே ஆசைப்படுற நீ அதையும் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்ன அவனுங்க தூதுப்புற அனுப்பி வச்சானுங்களா? அதுக்கு இங்க வந்திருக்கியா? இங்க பாரு, அந்த வீட்டுக்கும் உனக்குமான சம்பந்தம் அந்த பத்திரத்தை எடுத்து கொடுக்கற வரைக்கும் தான். என்ன, என்னைக்கு அது என் கையில வந்துருச்சோ இனி அது என் வீடு. இனி உனக்கும் சரி எனக்கும் சரி அந்த ஷேர்ல கூட உனக்கு பங்கு தர மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். ஆமாடி, பேசுவேன். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுத்த பத்தியா? என் புத்தி செருப்பாலே அடிக்கணும்டி. என்னடா அவனுக்கு கூட சேர்ந்து உன்னை நல்லவனா மாத்திட்டானுங்களா? மாத்திருப்பா. அதான் அந்த வீட்டு மகாராணி மூத்த மருமக ஆலியா இருக்கானே, அவ மாத்திருப்பா. ஏய் நிறுத்தடி, என்னை யாரும் மாத்தல, எதுவும் பண்ணல. ஒருத்தவங்க சொல்லிதான் ஒருத்தவங்க மாறணும்னு எதுவும் கிடையாது. அவங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அது உறுத்துச்சுன்னா அவங்க தன்னால மாறிக்கிடுவாங்க. ஓ, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இங்க பாரு, நீயா உனக்கு கூட சேர்ந்துட்டீல. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். இன்னைக்கு கோர்ட்ல நடக்கிற சீனை மட்டும் பாருடா. அப்படியா? சரி, பார்க்கலாம். நியாயம் ஜெயிக்குதா அநியாயம் ஜெயிக்குதா? நியாயமா அநியாயமா என் தம்பிக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நான் வாங்கி தருவேன். பாக்குறியா?
பார்க்கலாம். போலாமா? உன் கூட எல்லாம் மனுஷன் வருவானா? போடா. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த? இவனு என் கூட வர வேணாம். கோர்ட்டை பார்க்கலாம். ஓகே, நான் அவங்க பக்கத்தும் இல்ல இங்கேயும் இல்ல. என்ன, நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன். சோ பார்க்கலாம். ஓப்போ. என்ன என் மேல உனக்கு கோபமா? உன்ன மாதிரி உன்னை வந்து பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு இப்படி என்கிட்ட கூட சொல்லாம நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கல்ல, இங்க இருந்தாலும் நீ என்னை பத்தி நினைப்ப, எனக்கு அது தெரியும். ஆனா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க கொடுமை இருக்கு தெரியுமா? அதை நானும் அனுபவிச்சிருக்கேனே. அண்ணே நீ கவலைப்படாத, சீக்கிரமா வெளியே வந்துருவ. ஹரி, இப்படியே அழுதுகிட்டே இருந்தீனா என்ன பண்றது? பாத்தீங்களா, என் அண்ணன் ஜெயிலுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கனவுல கூட நான் நினைச்சே பார்த்தது கிடையாது. என் அண்ணனுக்கு என் மேல கோபம் போலங்க, அதனாலதான் என்கிட்ட கூட சொல்லாம அது அங்க இருக்கு. இப்போ என் அண்ணன் வெளியே வந்துருமாங்க. கவலைப்படாத, கண்டிப்பா உங்க அண்ணன் வெளியே வந்துருவாரு. என்ன, தப்பே பண்ணாம அவருக்கு தண்டனை அனுபவிக்கணும். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வயதால தோத்துட்டாங்க, ரெண்டாவது வயதாலியாது ஜெயிப்பாங்களான்னு ஒரு பயந்தாங்க. நீ தைரியமா இருமா. தைரியமும் நம்பிக்கையும் மட்டும்தான் நம்மள அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க ஒரு முன் உதாரணமா இருக்கும். நீ கவலைப்படாத. பாப்பா பாரு, 2 நாளா நீ பார்க்காம எப்படி இருந்திருக்கான்னு. எனக்கு அண்ணனை பார்க்கணுங்க. போலாம், இன்னைக்கு எல்லாரும் தானே கோர்ட்டுக்கு போறோம். நீ போலாம். மாமா ஜெயில இருக்காரு. நீ வயித்துல இருக்கும்போது ஒன்னையும் பார்த்து செஞ்சவர். இன்னைக்கு அவருக்கு ஒண்ணுனா என்னால எதுவுமே பண்ண முடியாம தனிக்காட்டுல அவுத்து விட்ட மாதிரி நிக்கிறேன். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஏய், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இல்லடி. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எடுத்துக்கோ, உன் மத்த அண்ணனுங்களா அவங்களும் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி ஏதாவது ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் தடுத்து விடுறதா முன்னாடி நிப்பாங்க. இங்க பாரு, கோர்ட்ல ஆதாரம் மட்டும்தான். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அழாத, போல என்ன. லாயர் ஏதாவது சொன்னாங்களா? நீங்க வேற அவ என்ன கேஸ் எடுத்து வந்து என்ன பண்ணாலும் சரி, சீக்கிரம் எது கிடைச்சாலும் ஏன் சொல்ல மாட்டா. கோர்ட்ல அவ திறமையை காட்டும் போதே அவ தெரியும் அவளுக்கு இப்படி ஆதாரம் கிடைச்சிருக்கனே. அப்படி கிடையாது, எதுக்கட அப்படி கேட்கணும்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வாய்தாக்கு கேஸ் எடுத்துட்டு போக முடியாதுன்னு லாயர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயம்தான். இங்க பாருங்க, என் பொண்டாட்டி எதையும் சொல்லாம செயல் இருந்து செய்வா. இன்னைக்கு பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நம்புறோம். நீங்க லாயர் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டா. கோர்ட்ல இந்த போன் வச்சாங்க, அங்க பேசிக்கிட்டா. எல்லாரும் தைரியமா தான் இருக்கும். இருந்தாலும் மனசுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம்தான். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் மீனாட்சி லாயரை இவ்வளவு தூரம் வர வச்சு எல்லாம் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாதாடும் போது அவங்களுக்கு அதிகமான பேச்சு நேரமே கொடுக்கல. ஆப்போசிட் லாயரே ரொம்ப அடிச்சடிச்சு பேசுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசினாரு. அதனாலதான். என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? அப்படி அடிச்சு பேசிருக்காங்கன்னா நம்ம செய்யற ஆதாரம் இல்லாதனாலதான் என் பொண்டாட்டியால வாய் திறக்க முடியல. இல்லனா உள்ள புந்து விளையாட மாட்டாளா? நீங்க என்ன இங்க எப்படி இருக்கீங்க? மதுரைக்கு வந்து பாருங்க, எப்படி தெரியுமா அவளை வாதாடி இருக்கா. சூப்பரா வாதாடி ஒவ்வொரு கேஸும் ஜெயிச்சு போடுவா. ஒரு கேஸ்ல கூட தோத்ததே கிடையாது பொண்டாட்டி. இந்த கேஸ்ல மட்டும் தோத்துட்டாளா? நம்பிக்கையா பேசுறீங்க. ஓகே, அவங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கையே இருக்கு. பாப்போம். சரி, நேரம் எல்லாம் வரீங்களா? இன்னைக்கு எல்லாரும் இந்த கோட்டுக்கு வந்துருக்கீங்க. ஆமா, எல்லாருமே தான் வரும். அதுவும் அம்மா எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே தான் வரும். சரி வாங்க, நம்ம பக்கம் தான் நியாயம். தைரியமா போவோம். ஹலோ, என்னம்மா எங்கேயோ போறேன்னு போனா இன்னும் வீட்டுக்கே வரல? பசங்களை யாருமே ஆளை காணோம். எங்க இருக்கீங்க எல்லாரும்? அது ஒன்றும் இல்லைங்க. அது பசங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க அங்கே பத்திரமா இருங்க. ஏய், இல்லையே, ஆளு ஒரு மாதிரியா பேசுற. என்னாச்சு? நானும் நேத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிற. இப்பதான் எடுத்து பேசுற. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பசங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்களா, அதனால நாங்களும் இங்கே இருந்துட்டு வரோன்ட்டு அப்படி விட்டாச்சு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நாளைக்கு வந்துருவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன? சரிதாம்மா. எனக்கு விக்ரம் கண்ணுக்குள்ளே நிக்கிறான். அவனை பார்க்கணும் போலே இருக்கு. விக்ரம் பக்கத்துல இருந்த போனை கொடுக்குறியா?
தானே கேட்டுட்டு இருக்கேன். விக்ரம் தான் போனை கொடு, அவங்ககிட்ட பேசணும் போலே இருக்கு. ஆ விக்ரமா? இல்லைங்க, விக்ரம் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், குளிச்சுட்டு இருக்கான். அப்புறமா நான் கால் பண்ணி தர சொல்லட்டுமா? சரி, வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிட வைக்கிறேன். ஏய் போனை வச்சிடாத. என்னை மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு விக்ரம் எங்கே இருக்கான் எதுக்கான உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் என்ன நிலைமைக்கு போவீங்கன்னு தெரியாம தான் உங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் மறைச்சாலும் பின்னாடி உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஏன்னா எனக்கு என் பிள்ளைங்களும் முக்கியம், நீங்களும் முக்கியம், எல்லாருமே எனக்கு முக்கியம். கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். அனிதா, இன்னும் அப்செட்டாகவே இருக்கீங்க? இல்லை மேடம், ரொம்ப பயமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வாய்தால கூட இந்த அளவுக்கு நான் பயப்படல. ஆனால் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உயிரே போகுது. அப்போ நீங்கள் என்ன நம்பலையா? நம்பலன்னு இல்லை மேடம், நம்புகிறேன். ஆனாலும் ரொம்ப பயமாக இருக்கு. உங்கள் பயம் ரொம்பவும் நியாயமானது தான், ஓகேவா? என்னை நம்பிட்டீங்கல்ல, இன்னைக்கு நடக்கிற குத்த மட்டும் பாருங்க, ஓகே? அனிதா, அவரை பிடிக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ அவருக்காக இவ்வளோ போராடுறீங்களே, இதுக்கப்புறம் அவர் கூட உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு ஐ நோ, பட் யூ நோ மேடம், என் மனநிலைமை எப்படி இருக்குன்னு நான் யாருக்கும் சொன்னாலும் அது புரியாது மேடம். ஏன்னா அவர் மட்டும் இந்த விஷயத்தை தப்பு பண்ணலை, நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் புரிய வைக்க முடியாதுல்ல. எனக்கு அவர் வெளியே வரணும், அவ்வளோதான். இல்லை அனிதா, இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டீங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு புரியுது. இந்த லவ் அவர் வெளியே வந்ததுக்கப்புறமும் இருக்குமா? காதல் என்று ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அனிதா, நான் ஏதாவது தப்பா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம். இனி நீங்கள் தப்பாக கேட்டாலும் சரியாக கேட்டாலும் என்னோட பதில் என்னமோ ஒன்று தான். ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் போகும். வாழக்கூவே கூடாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை அவங்கள வாழ வைக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் என் வாழ்க்கை மேடம். நடுக்கடலில் நிற்கிற கப்பல் மாதிரி. ஐ எம் ஸோ சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் பேசலை. இல்லை, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக. நத்திங் மேடம். விக்ரம், ஓ மை காட், என்னது மேடம்? விக்ரம், என்ன விக்ரம் இது? விக்ரம், 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 என்ன விக்ரம் இதெல்லாம்? விக்ரம், என்ன விக்ரம் இப்படி அடிபட்டிருக்கேன்? யார் உங்களை அடிச்சது? நான் உங்ககிட்ட நேத்தே கேட்டேன்னு உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. என்ன விக்ரம் இதெல்லாம்? உங்களை யார் அடிச்சது? ஏய் ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன். போய் சொல்றீங்க, கீழே விழுந்தா இப்படிலாம் அடிபடாது. விக்ரம், விக்ரம், என்ன விக்ரம் இதெல்லாம்? எனக்கு நேத்தே ஏதோ தப்பா பட்டுச்சு, அப்பவே நினைச்சு உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. என்ன விக்ரம் இதெல்லாம்? மேம், என்ன ஏன் மேடம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே? உங்களெல்லாம் நம்பி தானே இவரை அனுப்புட. இவரை தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கணுமா? இன்னும் எவ்வளவு தண்டனையே இவரை அனுபவிக்கணும்? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் விக்ரம் இப்படி இருக்கீங்க? ஏய் ஒன்றும் இல்லை அனிதா, விடு. என்னடா ஒண்ணும் இல்ல, இங்க பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. மேடம், அதை பத்திலாம் இப்ப பேச முடியாது, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, உள்ள கூட்டு போகணும். இப்போ என் புருஷனை யார் இப்படி அடிச்சது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும், சொல்லுங்க. இவரை பார்க்க என்னால முடியல. நான் நேத்தே என்னென்னமோ நினைச்சதா அவர்கிட்ட போன் பேசினேன். விக்ரம் நேத்து பேசும்போது கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல உங்களுக்கு. நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு உங்க கஷ்டத்தை மறைக்கிறீங்களா விக்ரம்? இல்ல, எனக்கு புரியல. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தான் நான் கொடுத்துருக்கேன், இப்பவும் இப்படி ஒரு கஷ்டம் அவசியமா? எவ்வளோ அடி தலையில கட்டு போடுற அளவுக்கு என்னாச்சு விக்ரம்? ஏய் ஒன்றும் இல்லடி, பாத்ரூம் வந்து கீழே விழுந்துட்டேன். போய் சொல்றீங்க விக்ரம். பாத்ரூம் வந்து கீழே விழுந்து எப்படி அடிபடுன்னு தெரியாதா? உங்களை யாரோ அடிச்ச மாதிரி தெரியுது. அந்த போலீஸ்கார உங்களை அடிச்சானா? சொல்லுங்க விக்ரம். ஐயோ, கையிலலாம் அடிச்சிருக்காங்க. என்ன விக்ரம் இதெல்லாம்? ஐயோ ஒன்றும் இல்லை, விடு. உள்ள கோர்ட்டுக்கு டைம் ஆகுதுங்கிறாங்களே, நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்? ஓ, என்ன பார்க்காம கண்ணு படாம நீங்க போயிருவீங்களா? என்ன விக்ரம் இதெல்லாம்? உங்களை நான் இப்படிதான் பார்க்கணுமா? இப்படி ஒரு நிலைமையில பார்க்கதான் நான் உயிரோட இருக்கேனா? இன்னும் ஏன் விக்ரம் என் குடும்பத்துக்காக இப்படி அடிபட்டு சாகுறீங்க? சத்தியமா இது என்னால பார்க்க முடியல. எவ்வளோ அடி, எவ்வளோ வலி. ஏன் விக்ரம் நேத்து என்கிட்ட போய் சொன்னீங்க? இதெல்லாம் சத்தியமா என்னால பார்க்கவே முடியல விக்ரம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் செத்தே போயிடலாம், எனக்கு அப்படி இருக்கு. எவ்வளோதான் நீங்க அனுபவிக்கணும்? தப்பே பண்ணாம வேறுக்கிட்டே ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. இப்போ அடிச்சிருக்க அந்த
பாரு, அமைதியாரு, ஒன்றும் இல்லைன்னா விடு. விக்ரம், காதல் வாழுமே நம் காதல் வாழுமே காலம் மாறுமே நம் காதல் வாழுமே ஏழேழு ஜன்மம் நான் வாழ்ந்திட மீண்டும் மீண்டும் நீதான் தயவு செஞ்சு அல்லாத, வா உள்ள போலாம். உங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தான் வலிக்குது. நான் எவ்வளவு கொடுமையை இந்த மாதிரி நான் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வலிக்குதா இல்லையா விக்ரம்? ஏன் விக்ரம் உங்களை அடிச்சா? உங்க மேல இருந்த பழைய கோபமா? சொல்லுங்க ப்ளீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாத. மேடம். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அதுக்குன்னு இப்படியா? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். உங்கள் இன்ஸ்பெக்டர். மேம், ஐ எம் ரியலி வெரி சாரி. எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னால் முடியல. அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஐ நோ, நான் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். உள்ளே போகலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். பிரபல தொழிலதிபரான பிரதிபாவின் ஒரே சகோதரனான விக்னேஷ்குமாரின் கொலை வழக்கில் 2வது பாகம் நடைபெற உள்ளது. முதல் பாகத்தில் போதுமான ஆதாரங்கள் எதுவும் நீதிமன்றத்தில் காண்பிக்கப்படாமல் இருந்ததனால் 2ஆம் பாகத்திற்கு இவ்வழக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. காலை வணக்கம் யுவரானர். ஐ மீனாட்சி, அரசாங்க வக்கீல். முதலில் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்ட ஒரு வார்த்தைக்காக எனக்காக வாய்தா அளித்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எனது வாதத்தை நான் தொடங்குகிறேன். எஸ், ப்ரொசீட். யுவரானர், இப்போ விக்னேஷ் கொலை செய்துதான் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு நித்யா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிதான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. ஆனா அவரு கொலை செய்துதான் இறந்து போயிருக்காரு. ஆனா அந்த கொலை செஞ்சது அந்த பொண்ணு நித்யா கிடையாது. கொலை செய்தவரே வேறு ஒருவர் தான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். போன பாகத்தில் நான் ஆதாரங்களே எதுவும் இல்லாமல் வாதத்தை தொடங்கியதாக எதிர்த்தரப்பு வக்கீல் கூறியிருந்தார். இந்த வாதத்தில் அவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி அப்பெண் கொலை செய்யவில்லை என்று கூறுகிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆதாரங்களை வைத்து விட்டு தான் நான் இங்கு பேசுகிறேன். இப்போ நான் ஒரு சிலரை விசாரிக்கணும்னு உங்ககிட்ட கேட்கிறேன் யுவர் ஆனர். அதற்கு தாங்கள் அனுமதி கோருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நான் விசாரிக்க வேண்டிய நபர் குற்றவாளியாக கருதப்பட்ட விக்ரம் குமாரை. அதற்கு தாங்கள் அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். விக்ரம் குமார், விக்ரம் குமார், விக்ரம் குமார். வணக்கம், உங்க பேரு? விக்ரம் குமார். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ விக்னேஷ் அந்த பொண்ணு நித்யா கிட்ட ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணிருக்காரு. இப்போ அதை வச்சுதான் அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கிறதா சொல்லி இங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, தான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டும் இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதாவது நீங்க ஒத்துக்கல, அந்த பொண்ணு நித்யா ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ இந்த வழக்குப்படி நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணு நித்யா வேர்க்கனையே சூசைட் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி நீங்க தான் அவங்களுக்கு புத்திமதி சொன்னதா சொல்லி சில ஆதாரங்கள் எனக்கு கிடைச்சது. அதை வச்சு தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். அப்போ அவங்க தற்கொலைக்கு முயன்ற போது எதை வச்சு தடுத்தீங்க? அவங்க என்ன காரணம், அவங்க தற்கொலைக்கு என்ன காரணமா இருந்துச்சு? அதுக்கு உங்ககிட்ட அவங்க ஏதாவது பதில் சொன்னாங்களா? நான் கேட்கும் போது எந்த பதிலையும் நித்யா சொல்லல. ஆனா விக்னேஷ் தான் காரணங்கிறது விக்னேஷ் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த விக்னேஷ் நித்யாவுக்கு ரொம்ப டார்ச்சர் தான் கொடுத்திருந்தான். சைலன்ஸ். என்ன பேசுறதா இருந்தாலும் குற்றவாளிக்குள்ள ஏறி நின்று பேசலாம். அதுக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும்போது யாரும் பேசக்கூடாது. சைலன்ஸ். அதாவது ஆரம்பத்திலே அந்த பொண்ணு நித்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்பவே நீங்க இதை சரி பண்ணி இருந்திருப்பீங்க இல்லையா? ஆனா அந்த பொண்ணு சொல்லாம இருந்தாங்க. வெயிட் யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். அதாவது ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்றா அப்படின்னா கண்டிப்பா அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கணும். அவ மனசளவுல பாதிக்கப்பட்டதுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா தன் புருஷனால இல்லனா குடும்பத்தினால, இல்லையா? இல்லனா தான் லவ் பண்ற பையனால இல்ல தன் துன்புறுத்துற பையனால கூட அப்படி ஒரு இது இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ நித்யா தற்கொலைக்கு முயன்றதுக்கு காரணமும் இதுதான். விக்னேஷ் வாதம் நடக்கும்போது ஒருவேளை விக்னேஷ் இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒத்துக்காம இருந்தனால ஆசையினால நெருங்கினதுனால அதனால நம்ம நித்யா அவங்கள தள்ளி விட்டு கொலை பண்ணதா எதிர்த்தரப்பு வக்கீல் வாதம் வச்சிருந்தாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்.
எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் யுவரானர். இந்த வழக்கு விக்னேஷை கொலை செய்ததற்காக மட்டும்தான். ஆனால் இது தேவையில்லாம அந்த பெண்ணின் தற்கொலை முயன்றதற்கும் எடுத்து வர மாதிரி எனக்கு தெரிகிறது. சரிதான் யுவரானர், அவர் சொல்ற மாதிரி இது வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கட்டும். ஆனா நான் உங்ககிட்ட வாய்தா கேட்டதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு யுவரானர். சோ அதுக்காக அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எடுத்து காட்டணும் இல்லையா? அதுக்கு தான் இது. யுவரானர், அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீதிமன்றத்தை பொறுத்தளவுல ஒரு வழக்கு எங்க தொடங்கி எங்க முடியுது அதை வச்சுதான் அங்க வழக்கே விசாரணையே நடக்கும். அதே மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். முதல் வாதம் நடக்கும் போது டைரக்டா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் எதிர்த்தரப்பு வக்கீல் வாதத்தை வச்சிருந்தார். ஆனா நான் அப்படி பண்ண விரும்பல. ஏன்னா முறை நித்யா எதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் வெக்ஸ் ஆனாங்க, எதனால இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு, அப்போ அவங்க முத வெக்ஸ் ஆனது அவங்க தற்கொலைக்கு முயன்ற போதுதான். அதனாலதான் நான் அங்க இருந்து தொடங்கியிருக்கேன். அந்த பொண்ணு வெக்ஸ் ஆகிறத பார்த்துதான் இவர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவும் அந்த பொண்ணு சொல்லல. காரணம் விக்னேஷ் மிரட்டியிருக்காரு. மிரட்டினதுனாலதான் அந்த பொண்ணு எதையுமே சொல்லல. நீ இந்த மாதிரி ஏதாவது போய் எங்கேயாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா உன்னோட வீடியோவை நான் நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல, அதாவது வீடியோ எடுக்கல, அந்த பொண்ணோட போட்டோவை தப்பா எடிட் பண்ணி கேவலமா ட்ரெஸ் இல்லாம அப்படி இப்படி எடிட் பண்ணி போட்டுருவேன்னு சொல்லி முதல்ல மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை நிர்மாணமா வீடியோ எடுத்திருக்காரு யுவரானர். அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். அங்க கீழ ஒப்படைச்சிருக்க, அதை இங்க இப்ப பார்த்தே ஆகணும். அப்ஜெக்ஷன் யுவரானர். யுவரானர், எனது கட்சிக்காரரான பிரதிபாவின் சகோதரன் இறந்த வழக்கில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கிறது. அதை எதிர்த்தரப்பு வக்கீல் மறைப்பது போன்ற எனக்கு தெரிகிறது. அப்ஜெக்ஷன் ஓவர்ஆல். சாரி யுவரானர். முதல்ல உங்க முன்னாடி நான் வச்சிருக்க அந்த ஆதாரத்தை நீங்க பார்க்கணும். நான் சொல்வது பொய் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கூறினால் அதற்கு ஆதாரங்களை நான் திரட்டி வைத்து விட்டு தான் நான் பேசுவேன். ஆகையால் அந்த வீடியோ ஆதாரங்கள் அங்க இருக்கு. அதை முதல்ல நீங்க பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேடம், நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோ எல்லார்கிட்டயும் காட்ட முடியாது. நீங்க ஒரு பெண் அப்படிங்கறதுனால தான் அந்த வீடியோ உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதுவும் ஒரு சாட்சி ஆதாரம் தான். அதனால தான் யுவரானர், பெண்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இருக்கும். அதுல பிளஸ் பத்தி அதிகமா யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை பாராட்டுறதுக்கு யாரும் முன்னுக்கு வரது இல்ல. ஆனா மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள எப்படிலாம் நம்ம ஆட்டி படைக்கலாம் தான் இந்த உலகத்துல நிறைய ஆம்பளை பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பையனும் நினைச்சது. என்ன, பொண்ணோட வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி அடிச்சா எப்படி விடுவான் தான் இங்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவனும் பண்ணியிருந்திருக்கான். இந்த வீடியோவை எடுத்து வச்சு அவன் பார்த்தது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க விட்டு என்ஜாய் பண்ணிருக்கானுங்க. இதுக்கு மேல கேவலமான விஷயம் என்ன யுவரானர் வேணும்? இப்போ அந்த பையன் கொலை செஞ்சுதான் இறந்து போயிருக்கான். இந்த வீடியோ எப்படி கிடைச்சதுன்னா அவன் போன்ல அவனோட சிம் கார்டுல சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோ தான். அன்னைக்கு பதட்டத்துல எனது கட்சிக்காரரான நித்யா அவர்கள் தள்ளிதான் விட்டாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க யுவரானர். அந்த பாய்சன் கொடுத்த நபரும் யாருன்னு எனக்கு தெரியும். அதே உங்கள் முன் கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். இதற்கு முன் நிறைய ஆதாரங்களை உங்கள் முன் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் யுவரானர். சரி, ஓகே. இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எடிட்டிங்கும் பண்ணலாம். ஓகே, அது உண்மையா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதான். சரி, இந்த பொண்ணு கொலை பண்ணலனா எதுக்கு அவனோட போனை இவங்க உடைச்சிருந்திருக்கணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க யுவரானர். அந்த போனை உடைச்சதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. அது எல்லாத்தையும் என்னால வெளிய சொல்ல முடியுமா? நான் பொண்ணுங்க, எவ்வளவு நேரம் நான் இது கொடுமையை தாங்குறது? எப்படியாவது நான் வாயை திறந்து சொல்ல முடியும். உங்களால அதை காசு கொடுத்து வாங்க முடியுமா? நித்யா, ஹாய் மூடுக்கா, உனக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. நான் உன்கிட்ட அதை சொல்லவே கிடையாது. சைலன்ஸ். எது பேசுறதா இருந்தாலும் குற்றவாளிக்குள்ள ஏறி வந்து பேசுங்க. மீனாட்சி, நீங்க வாதத்தை தொடங்கலாம். அப்ஜெக்ஷன் யுவரானர். அப்ஜெக்ஷன் ஓவர்ஆல். யுவரானர், இங்க நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில அவசரமா முடிவெடுப்பாங்க. அதுக்கு அவங்க வயசு வேணா காரணமா இருக்கலாம் யுவரானர். அதுக்காக புத்தி கூர்மை இல்லாம எந்த பொண்ணும் கிடையாது. கடைசி வரைக்கும் அவ மிரட்டலுக்காக தான் அந்த பொண்ணு சம்மதிச்சு சொல்லியிருக்காங்களே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லை யுவரானர். இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவன் எவ்வளவு துன்புறுத்திருந்தான் அந்த பொண்ணு தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனா கொலை பண்ணது இந்த பொண்ணு கிடையாது. இதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுல நிறைய வேலைகள் நடந்திருக்கு யுவரானர். நிறைய யுவரானர், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எவ்வளவோ கேஸ் பார்த்திருப்போம். எல்லா கேஸ்லயுமே இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு வரும்போது அதுக்குள்ள நிறைய கொலாபரேஷன் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே கொலாபரேஷன் பண்ண ஆளு யாருன்னு கேட்டா அதிர்ந்து போயிருவீங்க. சோ அதுக்காகவும் நான் ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டணும். என்ன, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாங்க.
எரிஞ்சு புதைச்சதுக்கு அப்புறம் உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை தோண்டி இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கொடுத்தா ஹாஸ்பிட்டல் வேற, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த ஹாஸ்பிட்டல் வேற. இதுக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. சோ இதுக்காக ஹரிகிருஷ்ணன் அவர்களை விசாரிக்க நான் விரும்புகிறேன். உனக்கு எதுக்கு இப்படி இருக்குது? என்னமோ நீ தப்பு பண்ண மாதிரி. ஏய், நீ வாய் மூடி பேசாம இரு. ஒன்னும் சரியில்லை. நான் மூடிட்டேன்னு சொன்னேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஒரு ஹாஸ்பிட்டல், ரிப்போர்ட் வந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியும்? அது எப்படி யுவர் ஆனர்? எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் மேல ஹாஸ்பிட்டல் பேர் போட்டு தான் வச்சிருப்பாங்க. அது எப்படி யுவர் ஆனர்? இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏத்துக்க முடியாத விஷயமா ஏத்துக்க முடியாத விஷயமானு இப்போ ஒருத்தர் வருவார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் வாதத்தை பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் அவர்களை விசாரிக்க விரும்புகிறேன். ஹரிகிருஷ்ணனா? அது யாரு? அதான் நீ யாருன்னு தெரியல, புதுசா இருப்பாங்களோ. இப்படி இருந்தாலும் வருவாங்கல்ல. டேய் அவர்தான் போலடா. வணக்கம் யுவர் ஆனர். டேய், இந்த டாக்டர் கேஎஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்டா. அதான் நானும் அங்கதான் பாத்திருக்கேன். இந்த ஆளுக்கு இங்க என்ன? ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, வெயிட் பண்ணுங்க பாப்போம். யுவர் ஆனர், நான் சொன்ன ஹரிகிருஷ்ணன் டாக்டர் இவர்தான். அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வேற ஹாஸ்பிட்டல், ரிப்போர்ட் கொடுத்தது வேற ஹாஸ்பிட்டல், ஆனா உண்மையான ரிப்போர்ட் இவர்தான். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, ஆனா ரிப்போர்ட் கொடுத்தது விஎம் ஹாஸ்பிட்டல். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுங்கிறத மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் சொல்லுவார். வணக்கம் சார், உங்க பேரு? எஸ் ஹரிகிருஷ்ணன். ஓகே சார். அதாவது இப்போ இந்த கொலை கேஸ்ல கொலை செய்யப்பட்ட விக்னேஷோட உடல் பிரேத பரிசோதனைக்காக உங்க ஹாஸ்பிட்டல் தான் நாங்க ஒப்படைச்சிருந்தோம். ஆனா அதுக்கான ரிப்போர்ட்டை இன்னுமே நீங்க வெளியே எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுக்குள்ள அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துருச்சு. அது வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு. ஆனா உண்மையாவே அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு, அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேடம். அவர் பேர் விக்னேஷ் குமார். அவருக்கு எல்லா ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கமும் இருந்திருக்கு, எல்லா பேட் ஹேபிட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்திருக்கு. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அவருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்திருக்கு. பின்னாடி வர யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவரால். இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு தள்ளி விட்டோ இல்ல ரத்தக்காய் அடைஞ்செல்லாம் அவர் இறந்து போகல. அவரோட ரிப்போர்ட் படி அவருக்கு ஹெவி பாய்சன் கொடுத்துருக்காங்க. அதாவது அது அவர் குடிச்ச ஹாஃப் அன் ஹவருக்குள்ள இறந்து போற மாதிரி. ஸோ அவரு தள்ளி விட்டோ இல்ல மண்டையில அடிபட்டு காயமோ எதுவும் பண்ணல. அவர் இறந்து போறதுக்கு முக்கியமான காரணமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாய்சன் தான். இதுதான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிறது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவ்ளோ விஷயங்களும் இவ்ளோ டீடைல்ஸா இருக்கும்? யுவர் ஆனர், குற்றவாளியா அங்க பணி சுமத்தப்பட்டிருக்க விக்ரம் குமார் ஒரு வசதியான வீட்டாளு. அவங்க ஏன் ஒரு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு டாக்டரை செட் பண்ணிருக்க கூடாதுன்னு நான் கேள்வி கேட்கலாம்ல யுவர் ஆனர்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீலோட கேள்வி ரொம்பவும் நியாயமானதுதான். ஆமா, பணக்கார வீட்டுக்காரங்க தான், சென்னையிலே பெரிய பணக்காரங்க இவங்க தான். ஆனா அதுக்காக இவ்ளோ கீழ்த்தனமா இறங்கி ஒரு டாக்டரை செட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு ஆன்சர் பண்றதுக்கு அவங்க அவ்வளவு தூரம் எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை யுவர் ஆனர். ஒருவேளை இவர் டாக்டர் தான் உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இவர் டாக்டரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கும் எல்லா ஆதாரங்களையும் டேபிள் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கேன். அதையும் தாங்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். போடு, இதுதான் மீனாட்சி லாயருங்கிறது. ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது எவனா இருக்கும்? யுவர் ஆனர், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் அந்த பொண்ணு நித்யா தள்ளி விட்டதுனால இறந்து போகலைங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அதுதான் இருக்கு. அதனால அவருக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த பாய்சன் கொடுத்த பர்சன் தான் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு கூட எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லலாம், ஏன் அந்த பொண்ணே பாய்சன் கொடுத்துருக்க கூடாது. அவங்களுக்கு பாய்சன் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்திருந்தா தன்னை முதலையே போட்டோ எடுத்து வச்சு அசிங்கமா வீடியோ எடிட் பண்ணி அதை போடுவேன்னு சொல்லும் போதே அவங்க அதை செஞ்சிருக்கணும். சோ அவங்க அதை செய்யல. ஆனா கடைசி வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருந்து கடைசி நிமிஷத்துல தன்னை ஒருத்தர் தொடறான் அப்படின்னு தெரிஞ்சவன தள்ளி விட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பே தவிர அவனை கொல்லணுங்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. சோ இவரை கொலை பண்ணது வேற யாரோ, ஆனா இதுல இந்த பொண்ணை பயன்படுத்திக்கலான்ற எண்ணத்துல தான் அவங்க இதை பண்ணிருக்காங்க. ஆனா இவரானர் கொலை பண்ண ஆளும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. நித்யாவை இதுல மாட்டி ஒண்ணுன்னு நினைச்சு அவங்க பண்ணல. அவங்க சூழ்நிலை அப்படி, அதனால அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதை நான் பின்னாடி கொண்டு வரேன். அடுத்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது யாருன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த வழக்குல முக்கியமான அக்யூஸ்டே அவங்க தான். ஓகேவா? கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சே ஆகணும். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட விக்னேஷின் அக்கா அவர்களை நான் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். தாங்கள் அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். பிரதீபா பிரதீபா பிரதீபா. என்ன இவ்வளவுக்கு சம்பந்தமே இல்லாம கூப்பிடுறாங்க? அண்ணா பையா, இப்பதாண்டா எனக்கு டவுட் வருது ரொம்ப. டேய், ஒருவேளை இவதான் இந்த வேலையை பார்த்திருப்பாளோ? அண்ணா,
அவளோட தம்பியே இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்கும் போது அவ அக்கா செய்ய மாட்டாளா? ஒரு முழுசா உண்மை வெளியே வரட்டும். நான் நினைச்ச விஜய் இவதான் பின்னாடி காரணமா இருப்பானு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இருங்க முழுசா பார்க்கலாம். நீங்க போலாம் சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். உங்க பேரு? பிரதீபா. இப்ப எதுக்கு உங்களை நான் இங்க கூப்பிட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு தென்னாவட்டா பதில் சொல்ற பாருங்க விஜய். எனக்கு வர்ற கோவத்துக்கு. அக்கா அமைதியாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதெல்லாம் வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத ஃபர்ஸ்ட் யுவர் ஆனர். இவங்க எல்லாம் விசாரிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க தாண்டி மத்தவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க இது திருப்பு வக்கீல். யுவர் ஆனர், என்னதான் இவங்க நிரூபிக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணாலும் சரி, கொலையாளி என்னமோ அந்த பொண்ணுதான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் கொஞ்சம் வழக்க திசை மாத்தி விடுற மாதிரி எனக்கு தெரியுது. சரி ஓகே, இருந்தாலும் நான் என்னோட வாதத்தை தொடங்கணும் இல்லையா? நான் மிஸ் பிரதீபாவை விசாரிக்கணும். பிரதீபா, அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவ தான் கொலை பண்ணியிருக்கா, இவளுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுத்தம் திருத்தமா பேசி கண்ணீர் மல்க அவங்களோட மனசுல உள்ள வேதனையை சொன்னாங்க. ஓகே, இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறி இருக்கு. அதாவது அந்த பொண்ணு நித்யா கொலை பண்ணல, அந்த பொண்ணுக்கு பதிலா வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நித்யாவை மையமா வச்சு உள்ள இழுத்து விடணும்னு நினைச்சு அவங்க பண்ணாங்களா இல்ல அது எப்படின்னு தெரியல. ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் எங்கெங்க கொடுத்து செக் பண்ணணுமோ எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கான ஆதாரங்களையும் நான் கொண்டு வந்திருக்கேன் இவரான. சோ இப்போ பிரதிபா சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னதுதான், என் தம்பிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க, அதை தாண்டி வேற எதையும் நான் கேட்கல. நியாயத்தை வாங்கி கொடுங்கன்னா யார் கொலை பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கணும். சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணு மேல பழி போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. சரி ஓகே, இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு எவ்வளவு பிரதிபா காசு கொடுத்தீங்க? போய் போய் மேடம், போய் நீங்க சொல்றதெல்லாம் போய். அப்படியே நான் ஒண்ணும் பண்ண கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முதல்ல நான் கொடுத்ததா கரெக்ட். இவங்க ஏதோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒண்ணும் கிடையாது. ஏன் தம்பி இறந்து போறதுக்கு நானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி வைப்பேனா? போய் போய் போய். யுவரானர், சிரிக்கிற மாதிரி இருக்கு யுவரானர். போய் போய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க காசு கொடுத்த அந்த பர்சனை இங்க வர வச்சு நான் பேச வச்சா இவங்களோட பதில் எப்படி இருக்கு யுவரானர்? ஏன் மேடம், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? என்ன விட பணக்காரவங்க அவங்க, என்ன அந்த வீட்ல குடும்பம் இருக்கவங்க, அவங்க கிட்ட நீங்க ஏன் காசு வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது? நீங்க ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க கூடாதுன்னு நான் கேட்கலாமா? ஓ பிரதிபா, அப்படி வர்றீங்களா? நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வாதாடிட்டு இருக்காரே வக்கீல், அவர் கூட உங்களுக்கு நிறைய காசு கொடுத்து இப்படி வாதாடுங்க அப்படி வாதாடுங்கன்னு சொல்லி நிறைய சொல்லி இருந்திருப்பீங்க. பட் நான் அப்படி கிடையாது. எப்போதுமே நேர்மை என்னமோ உண்மை என்னமோ நியாயம் என்னமோ அதுக்காக தான் போராடுவேன். இப்போ விக்ரமே இந்த கொலை பண்ணியிருந்தாலும், சாரி விக்ரமோட குழந்தையா ஐ மீன் நித்யா அவங்களே இந்த கொலை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேனே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச மாட்டேன். தப்பு அவங்க மேல இல்ல, அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் வாதாடிட்டு இருக்கேன். என்னைக்குமே நியாயத்துக்காக மட்டும்தான் பிரதிபா வாதாடுவேன். ஓகே, நீங்க கேட்கிற கேள்வி ரொம்பவும் பிரில்லியண்டான கேள்விதான். ரொம்ப படிச்சவங்களால ரொம்ப கிரிமினலா யோசிச்சு ஒன்னையும் பண்றவங்களால மட்டும்தான் இப்படிலாம் கேட்க முடியும். மேடம், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது கோர்ட்டு, அவங்க லாயர், எப்படி பேசணும் அப்படி பேசுங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஓகே, சம்பந்தமே இல்லாம அவங்க என்கிட்ட क्वेश्चन பண்ணுவாங்க, அப்பலாம் உங்களுக்கு எதுவும் தோணாது. நான் இதை பேச மட்டும் தான் தோணுமா? நிறுத்துங்க மேடம். சரி யுவர் ஆனர், நான் சம்பந்தப்பட்டவங்கள வர வச்சு பேச வச்சுனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரதிபா? நான் சம்பந்தப்படுத்தி வர வைக்க போறீங்க? நான் என்ன பண்ணேன்? சரி வர சொல்லுங்க, யாரோ வர சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர், நான் எதுவும் பண்ணல. என் தம்பிக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். ஏங்க உங்களுக்கு உங்க தம்பிக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க பேசாம இருந்திருப்பீங்களா? நெவர், கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஆனா என் தம்பி பொறுக்கியா இருந்தா அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அதுதான் நேர்மையும் நியாயமும் கூட. ஒரு பொண்ணா பிறந்துக்கிட்டு பொண்ணுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஆனா இந்த சமுதாயம் பொண்ணா பிறந்துட்டு பொண்ணுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கும். ஏன்னா பெண்களோட புத்தி அப்படி, அதை யாருனாலையும் மாத்த முடியாது. சோ உங்களோட புத்தியும் அப்படி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு வீட்ல அக்காவோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ மட்டும் இருந்தா அந்த ஆம்பளை பையனுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவனுக்கு பொண்ணுங்களை மதிக்க தெரியாது. என்ன? ஏன்னா அவன் வயசு அப்படி, அவன் ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படி. அதுக்கு நல்லது கெட்டத வீட்ல அப்பா அம்மா இருந்தா சொல்லி தருவாங்க. அப்படி யாரும் இல்லையா, ஒண்ணு அக்காவோ தங்கச்சியோ தான் சொல்லி கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகுறாங்களே அந்த வலி, அந்த ஒரு வலியே சொல்லி கொடுத்தா எந்த ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொண்ணை தொடணுமோ இல்ல ஒரு பொண்ணு கிட்ட கேவலமா நடந்துக்கணுமோ ஒண்ணும் இல்ல. 4 வயசு சின்ன குழந்தை அதெல்லாம் தூக்கிட்டு போய் என்னென்னமோ பண்றாங்களே. அப்படி ஒரு அக்கா சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த பையனுக்கு எந்த ஒரு தாட்மே தெரியாது, எதுவுமே தோணாது. அப்படி நீங்க வளர்த்தீங்களா? சொல்லுங்க. உங்க வளர்ப்பு அன்னைக்கு நல்ல வளர்ப்புலாம் பேசுனீங்களே, இப்ப கேக்குறேன். நீங்க அப்படி வளர்த்திருந்தா உங்க தம்பி இப்படி நித்யா கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்க வளர்ப்புலயும் தப்பு. ஆனா உங்க வளர்ப்புல தப்பு இருந்தா கூட நான் ரொம்ப பெரிய தப்பு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்களே தப்பா தானே இருந்திருக்கீங்க பிரதிபா. நிறுத்துங்க மேடம், என் வளர்ப்பு பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தீங்களா, வாதாடுறீங்களா, தட்ஸ் இட் ஆல். சரி விடுங்க, நான் உதாரணத்துக்கு பேசுனேன். ஓகே, இப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எவ்வளவு பணம் கொடுத்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தீங்க பிரதிபா? நீங்களா சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனை இல்ல, ஆதாரத்தோட நான் நிரூபிச்சேனா அவ்வளவுதான். சரி ஓகே, ஒத்துக்கிறேன்.
பிரச்சனை இல்ல. ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன். என்ன பண்ணுவீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரரான பிரதீபாவை ரொம்ப மிரட்டி அவங்கள வேற வழி இல்லாம வலுக்கட்டாயமா உண்மையை ஒத்துக்க வைக்கிற மாதிரி தெரியுது யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் பண்றது எந்த குற்றவாளி தான் யுவர் ஆனர் குற்றத்தை ஒத்துக்கிறாங்க? மிரட்டல பேர் தானே ஒத்துக்கிறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர் சொல்றது என்னமோ சரிதான், இல்லைன்னு சொல்லல. சரி, ஓகே. இப்போ இவங்க தான் சொல்றேன்னு சொல்லி முன்னுக்கு வந்துட்டாங்களே, கேட்கலாம். சொல்லுங்க பிரதீபா. ஆமா, நான் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னேன். ஏன்னா என் தம்பிக்கு ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக தான் மாத்தி வைக்க சொன்னேன். ஆனா கொலை பண்ணது அந்த பொண்ணு தான். யுவர் ஆனர், சிரிக்கிறதா சிந்திக்கிறதானே தெரியல. சரி, ஓகே. இவங்க ஒத்துக்கிறது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப சொன்னாங்களே யுவர் ஆனர், தன்னோட தம்பிக்கு நோய் இருக்கு, தான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பேசுறாங்க, அதனாலதான் நான் மாத்தி வச்சேன்னு சொல்றாங்கல்ல, அது இல்ல யுவர் ஆனர். இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க. உண்மையாவே தான் தம்பியை யாரு கொலை பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அடிப்பாவி, என்ன சம்பந்தமே இல்லாம வழக்கெல்லாம் இவ பக்கம் திரும்புது. அப்ப எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமா இருக்கும்க்கா? அமைதியா பாக்க உமனா மூஞ்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலையை பாத்திருக்கா? பொறுங்க, இது வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான் தெரியுது. மெயின் பிக்சர் இனிதான் வரும் போல. டேய், மூஞ்சி பத்த பஞ்சு முட்டாய் விக்கிற மாதிரி இருக்காடா. என்ன வேலையை பாத்துருக்கா பாரு. இவள சும்மாவே விடக்கூடாதுடா. இவ மட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சது, இவ தள்ள முடி ஆஞ்சு விடுவேன். அண்ணி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க போல. டேய், நானும் தான்டா. வேணே கொலையடி சண்டிக்குலாம் என் பொண்டாட்டி தரமா வருவா. டேய், நான் கொலையடி சண்டையில அவார்டு வாங்கியிருக்கேன். அதுவும் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. உண்மையாவே ஒரு அக்கா தன் தம்பியை வளர்த்திருந்தா அவளை எந்த கெட்ட பழக்கத்துக்கும் கொண்டு போக விட மாட்டாங்க. உண்மையான அக்காவா இருந்தா என்ன? யுவர் ஆனர், இதோ நிக்கிறாங்களே பிரதிபாவுக்கு விக்ரம் குடும்பத்து மேல ஏதோ பகை உணர்வு இருந்திருக்கு. என்ன அதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அவங்கள பழி வாங்குறதுக்கு. சிக்கனாண்டா கொலையாளிங்கிற மாதிரி இவங்க பயன்படுத்திய ஆயுதம் தான் நித்யாவை இந்த வழக்கை இழுத்து விடுறதுக்கு. ஆனா முதல்ல அவங்க நம்பிட்டு இருந்தது என்னன்னா நித்யா தான் கொலை பண்ணிருப்பானு. ஆனா இன்வெஸ்டிகேஷனுக்காக மறுபடியும் மூணார் போறாங்கல்ல, அப்போ ஒரு சிறப்பான சம்பவம். என்ன சம்பவம்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை இங்க நான் விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். தாங்கள் அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கார்த்திகேயன். நீங்க போலாம் பிரதீபா. வணக்கம் அம்மா. வணக்கம். இவரு அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ மேனேஜ் பண்றவர்ல இவருக்கு இங்க வந்திருக்காரு. யுவர் ஆனர், அடுத்து ஆதாரம் சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுக்கு தான் நான் வரணும். ஏன்னா இப்ப பிரதீபா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, சோ அதுக்கு ஆதாரம் வேணும்ல சார். அந்த பிரதீபா உங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னு தெளிவா சொல்லிருங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரோல். அம்மா, இது குற்றவாளின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு விக்ரம். இவங்க காலேஜ்ல இருந்து எல்லாரும் அங்க டூருக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம ஹோட்டல்ல தான் எல்லாரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த இருந்த 5-6 நாளும் எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் இருந்தாங்க. லாஸ்டா திரும்பி போகும்போது இவர் வந்து ஹோட்டலோட ஃபுட்டேஜில் செக் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. கேட்கும்போது நானும் எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்தேன். எப்போதுமே ஹோட்டலோட பின்னாடி பக்கம் நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும் அந்த ஃபுட்டேஜ். ஆனால் அந்த 208 ரூமில் மட்டும் எப்படி கேமரா ஆஃப் ஆச்சுன்னு தெரியல மேம். அது என்னன்னு சரியாக தெரியல. மறுபடியும் விசாரணை பண்ணுறதுக்கு அங்கே வந்தாங்க. அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கே நான் தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போதும் ஆப்ரேட் பண்ணுறவர் மெடிக்கல் லீவ் போட்டிருக்காரு. ஸோ நான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அதோ நிற்கிறாங்களே போலீஸ்கார், இவங்க அப்புறம் சார், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் அந்த இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்களே இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா வந்தாங்க. அப்போது ஒன்றா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது அதை உட்காந்துருக்காங்களே பிரதீபா தான் நினைக்கிறேன். அவங்க தனியாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நான் எதையும் சொல்லி கொடுக்கல, நான் எதுவும் பண்ணல. அவரா வந்து சொல்றாரு. யுவர் ஆனர், இங்க பணம் மட்டும்தான் யுவர் ஆனர் பேசும். பணம் இருந்தா பணம் கூட எந்திரிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அப்போதைக்கு பணம் கொடுத்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஆனால் மேடம் வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பணம்லாம் எனக்கு பெருசாக தெரியல. அதனால உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு வந்துட்டேன் மேடம். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையா யாரு கொலை பண்ணிருக்காங்கன்னு கொலை செய்யப்பட்ட விக்னேஷின் அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை மறைச்சு இந்த பொண்ணு நித்யாவை இந்த கேஸ்ல மாட்டி விடணும்னு அவங்க பண்ண வேலை. ஐ மீன் நித்யாவை கிடையாது, விக்ரம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவங்க பண்ண வேலை. அப்போ அவங்க காசு கொடுக்கும்போது அது எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு மேடம். அதனால தான் காசு கை நீட்டி வாங்கினேன். ஆனால் உண்மையாகவே நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இவங்க என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் சாட்சி சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி சார், நீங்க போலாம். தேங்க்யூங்கம்மா. யுவர் ஆனர், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெளிவுபட்டிருக்கும்.
யாரு கொலை பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையா கூட பிறந்த ஒரு அக்கா இந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவசியமா யுவரானர்? இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கீழ்த்தனமா இறங்கி பண்ணணும் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே யுவரானர், இதுக்கு மேலே எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். யுவரானர், ஆரம்பத்தில் நானுமே சில இடத்துல தடுமாறதான் செஞ்சேன், ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் யுவரானர் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலையை பண்ணவங்க நித்யாவை கோர்த்து விடணும், நித்யாவை இதுக்குள்ளே மாட்டி விடணும்னு சொல்லி எதுவும் பண்ணலை. அவங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் அதை வச்சு தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்க. சரி யுவரானர், இப்போ ஒரு வழியா நான் குற்றவாளியை உங்ககிட்ட கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா நிரபராதி தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. ஆனால் குற்றவாளியை அப்படி உள்ள வைக்க முடியாது இல்லையா? ஸோ குற்றவாளி வெளியே வர வேண்டிய நேரம். சரவணா, இந்த பொண்ணா? இவளா? ஸ்ட்ரேயா? ஸ்ட்ரேயா? மதவ ஸ்ட்ரேயா? எனக்கே புரியலடி. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு தான் கொலை பண்ணதா? ஏ இவளடா கொன்னா? அப்போ நம்ம ஃப்ரெண்டு கொன்னது இவதானா? டே என்னடா நடக்குதுங்க? ஓடிடலாமடா. ஓடினா செவனியோட ஒப்பனுங்க மூடிட்டு. யுவரானர், ஸ்ட்ரேயா அவங்கள நான் விசாரிக்கணும். ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. வணக்கம் அம்மா. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரேயா. ஸ்ரேயா, இப்போது விக்னேஷ்குமார், ஐ மீன் நீங்களும் விஎஸ்எம் சாஃப்ட்வேர் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்போது விக்னேஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவர் தான் விக்ரம்குமார். அதாவது அவரை நித்யா கொலை பண்ணதா சொல்லி அவருக்கு பதிலாக விக்ரம் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. இப்போது நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்தீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி, நீங்கள் ஏன் விக்னேஷை கொன்னீங்க? விக்னேஷை கொள்றதுக்கு என்ன உங்களுக்கு காரணம் இருந்துச்சு? ரெண்டாவது, ஏன் நித்யா மூலம் இந்த வேலை உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சீங்க? ரெண்டாவது, விக்னேஷை பிளான் பண்ணி கொலை பண்ணீங்களா இல்லை எப்படி? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் செய்வது சரியா தவறா என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். விக்ரம் குமார் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவங்க ஃபேமிலியே பணக்காரவங்க, பரம்பரை பணக்காரவங்க. அவங்க ஏன் நித்யாவோட ஃப்ரெண்ட இந்த கொலை வழக்குல சம்பந்தப்படுத்தி இந்த கொலையை அவங்க பண்ணதான் சொல்லி ஒத்துக்க வச்சிருக்கலான்னு நான் சொல்றேன். யுவர் ஆனர், எல்லா இடத்துலயும் பணம் தான் பேசுது. பணம் இல்லைன்னா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. சோ நீங்க தான் ஒரு தீர்ப்பு வழங்கணும். வணக்கம் அம்மா. அவங்க சொல்றதெல்லாம் போய் யார் இவங்க சொல்ற மாதிரிலாம் என்னை யாரும் மிரட்டலாம், எனக்கு காசு கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆமாம், நித்யாவோட ஃப்ரெண்டு நான் தான். விஎஸ்எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணும் நான் தான், நித்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் விக்னேஷை கொன்னதுக்கும் நித்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விக்னேஷை நான் தான் கொலை பண்ணேன். அவனுக்கு நான் தான் பைசன் கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு நாளா நாங்க தேடிட்டு இருந்தோம். என்ன திடீர்னு வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்றீங்க? சரி, ஓகே. விக்னேஷை கொலை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன? எதுக்கு அவருக்கு நீங்க பாய்சன் கொடுத்து கொலை பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சொல்றேன் சார். இதுக்கு முக்கியமான ஆதாரங்களை நான் காமிக்கணும் இல்லையா? ஆக்சுவலா விக்னேஷை நான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் பார்த்தேன். அவனுக்கு எனக்கும் முதல்ல தான் ஆரம்பிச்சது ராகிங். முதல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே காதலா மாறுச்சு. காதலா மாறும்போது அவன் என்கிட்ட சொல்லும் போதெல்லாம், நீ என் உயிரி, நீ என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாம், ஒன்று தவிர வேற யாருமே இல்லை, நீ மட்டும்தான் என் மனசுல, அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி என்னை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணான். எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா மட்டும்தான். அவங்களும் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜில் படிக்க வச்சாங்க. அதான் ஆம்பளை பசங்க ஆசை வார்த்தை கூறுனா அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பானுன்ற எண்ணத்தில் தான் அவங்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். நெருங்கி ரொம்ப பழக ஆரம்பித்தோம். காதலையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி எங்கள் பழக்க வழக்கம் ஃபிசிக்கலாக ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. கூட ரொம்ப நெருங்கி பழகினா அந்த நெருக்கத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப நெருங்கி பழகும் போது நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அது தப்புன்னு எனக்கு தெரியும். சரி, இதை போய் அவன்கிட்ட சொல்லலான்ற எண்ணத்தில் நான் போய் சொல்லும் போது அவன் என்கிட்ட சொன்னது, இதை கலைச்சிடலாம், இந்த குழந்தை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். உலகத்துக்கே வராத ஒரு உயிரை என் வயிற்றுலையே கொன்னவன் மேடம் அவன்.
இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான், நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி இவன்கிட்ட போய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்த சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தில் நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு அப்போ தான் மேடம் புரிஞ்சுது. அப்பா இல்லாமல் அம்மா உடம்பு சரியில்லாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவன் என்னை நல்லா பார்த்துப்பான்னு நினச்சி இவங்கிட்ட இவனோட ஆசை வார்த்தையெல்லாம் கேட்டு பழகி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் வயிற்றில் இருக்க குழந்தைய எனக்கே தெரியாமல் அபார்ஷன் மாத்திரை கொடுத்து அழிச்சவன் மேடம் அவன். உலகத்துக்கே வராத அந்த குழந்தைய என் வயிற்றுல இருந்தே கொன்னுட்டான் மேடம் அவன். ஆனால் அவன் மூலமாக தான் எனக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் பண்ண ஒரு சின்ன தப்பால இந்த உலகத்துக்கு வர வேண்டிய ஒரு உயிரே போயிடுச்சு மேடம். அவ்வளோ கேவலமானவன். அதிலிருந்து அவங்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ண மேடம். வயிற்றுல இருந்த குழந்தைய அழிக்க துணிஞ்சவன் என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்கு அவனால் முடியல. அதுக்கப்புறம் நான் என் அம்மா அப்படின்னு இருந்துட்டேன் மேடம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் நித்யா கிட்ட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கான், நித்யாவை தப்பாக வீடியோ எடுத்து வச்சுருக்கான், நித்யாவை இப்படி மிரட்டுறான். இது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு மேடம். அப்போ தான் மேடம் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த உலகத்துக்கே வராத அந்த குழந்தைய கொன்ன மாதிரி அந்த நாயையும் கொல்லணும், துடிச்சு செத்து அந்த குழந்தை மாதிரி இவனும் சாகணும் தான் மேடம். அவனுக்கு நான் சரக்கில் பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு ராத்திரி தான் நித்யா கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க போனான். ஆனால் நித்யா அப்படி பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசியாக நித்யா மேலே பழி விழுந்துருச்சு. சரக்கில் பாய்சனை மிக்ஸ் பண்ணி அவனுக்கே தெரியாமல் அவனை நான் குடிக்க வச்சேன். அந்த சரக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பாய்சன் குடித்தா இறந்து போயிடுவாங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் என்னமோ நடந்திருக்கு. நித்யா கொலை பண்ணலை. இவ்வளோ நாள் அவங்க தண்டனை அனுபவிச்சது போதும் மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓகே யுவர் ஆனர், இவங்க சொன்னபடி அதெல்லாம் நடந்திருக்கட்டும். ஆனா இவங்க ஏன் இங்க வந்து உண்மையா சொல்லல? நான் தான் கொலை பண்ணிருக்கேன், அதுக்கு நித்யாவை நான் பழி வாங்கணுன்ற எண்ணமும் எனக்கு எதுவும் கிடையாது, நான் தான் கொலை பண்ணிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எதையும் சொல்லாம இவ்வளோ நாள் மூடி மறைச்சிட்டு இப்போ கடைசியா செகண்ட் வாய்தால வந்து அவங்க இதை பேசுறாங்க? அதுக்கு ஏதாவது எதிர்த்தரப்பு வக்கீல் ரீசன் வச்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இப்படி ஒரு கொஸ்டின் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கும் அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க ஸ்ரேயா. மேடம், எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு தப்பு செஞ்சா மாட்டிக்குவோம். அதுவும் நம்ம நீதி நேர்மையாக இருக்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது கண்டிப்பாக மாட்டிப்போம். அதனால நானும் மாட்டிக்கிறதா தான் இருந்தேன். இந்த தப்பு பண்ணிட்டு நம்மளே போய் சரண்டர் ஆகணும்னு நினைக்கும் போது என் அம்மாவுக்கு ஹார்ட் பேஷண்ட் சொன்னேன்ல, அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஓட்டைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அம்மாவுக்கு. ஏற்கனவே என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், திரும்பவும் நான் தொலைக்க விரும்பல. அதனால அம்மா கிட்ட போய் அம்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்கள கேர் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த உண்மையை நான் தான் ஒத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நித்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனது, நித்யா வந்து கேஸ்குள்ளே இன்வால்வ் ஆனது, எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் மேடம். இப்போ என் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மா நல்லானதுக்கப்புறம் நம்மளே வந்து உண்மையை ஒத்துக்கணும் தான் நேற்று இந்த மீனாட்சி லாயரை நான் பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போது அமைதியாருமா, நான் பேசுகிறேன் மேடம். நான் கொஞ்சம் நேற்று ரொம்ப வெக்ஸ் ஆகி நேற்று நைட்டு ஒரு 8 மணிங்கும் போது நான் வெளியே போயிருந்தேன். அப்போது இந்த பொண்ணு என்னை தேடி வந்தாங்க. ஏன்னா இந்த கேஸ்க்குள்ளே, அதாவது விக்ரம்க்கு லாயராக இருக்கவங்க நான் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் உண்மையை ஒத்துக்கணும் தான் அவங்க நினச்சிருக்காங்க. அம்மாவுக்கு அப்படி இருந்ததுனால தான் அவங்களால இங்கே உண்மையை ஒத்துக்க முடியல. ஒரு 9 மணி போல் இவங்க என்னை தேடி வந்தாங்க. நான் வெளியே மனசு ரொம்ப வெக்ஸாகி நின்றுட்டேன். கோர்ட்டில் இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் மேடம், இந்த பொண்ணு என்கிட்ட உண்மையை சொல்ல வந்தவங்க இவங்களை கொலை பண்ணுறதுக்கும் பிரதிபா பலமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா கொலை பண்ணது இவங்க தாங்கிறது பிரதிபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜை மட்டும் எடுத்துட்டு அதை அவங்க டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லிட்டு போயிருப்பாரு கார்த்திகேயன். ஸோ இது எல்லாத்துக்கும் விக்ரம் குடும்பத்தை பழி வாங்கணும். அந்த ஒரு இதுக்காக தான் அவங்க பண்ணது. உண்மையாவே கொலை பண்ணது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க என்கிட்ட உண்மையை சொல்லி வாக்குமூலம் கொடுக்க வந்தவங்கள இன்னொரு ஆளை விட்டு இந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லி அவங்க ஆள் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ வேலையை செஞ்சது பிரதீபா தான் மேடம். உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லுவாரு, இது எல்லாரும் சும்மா நீங்க எல்லாம் காசை கொடுத்து பேச வச்சிருக்கீங்க, பேச்சு வழக்குன்னு சொல்லி. ஆனா இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் அங்க நான் ஆதாரமா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பொண்ணு என்கிட்ட வாக்குமூலமா கொடுத்ததையும் ஆதாரமா நான் கொடுத்துருக்கேன். இந்த பொண்ணை கொலை பண்ண அனுப்புனாலையும் ஏன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கேன். இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் யாரு குற்றவாளின்னு. இங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும் யுவரானர். யுவரானர், நான் தான் கொலை பண்ணேன். நித்யாவை விட்டுருங்க. அவ பாவம். அவ எந்த பொண்ணுங்க கிட்டயுமே பேச மாட்டா. அவ
தப்பி தவறி இதில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நான் தான் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. அவ கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணேன். ப்ளீஸ் மேடம், எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆஜர் ஆஜர் ஆஜர். இந்த கொலை வழக்கின்படி முதலில் எந்த ஆதாரங்களையும் சரிவர இங்க உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்காததால் முதல் வாய்தாவாக நான் மீனாட்சிக்கு கொடுத்தேன். இரண்டாவது வாய்தாவில் ஆதாரங்கள் அனைத்தும் சரிவர பொருந்தியுள்ளது. ஒரு குற்றவாளியை தான் கொலை செய்து என்று ஒப்புக்கொள்வது மிக பெரிய விஷயம். அதை மீனாட்சி சுலபமாக செய்துவிட்டார். ஆகையால் இந்த கொலை வழக்கின்படி குற்றவாளியாக கருதப்பட்ட விக்ரம் அவரை நிரபராதி என்றும் உண்மையான குற்றவாளியை தான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார். தற்காப்புக்காக ஒரு பெண் கொலை செய்த குற்றத்திற்காக 5 வருடம் சிறை தண்டனையும் 3 லட்சம் இந்த உச்சநீதிமன்றத்திற்கு பெனால்டி கட்டுமாறு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மேலும் யுவரானர், இடையில பேசுறதுக்கு மன்னிக்கவும். குற்றமே செய்யாம தண்டனை அனுபவிச்சவர் தான் விக்ரம். அது மட்டும் இல்லாம அவ இப்ப அடிப்படை நிக்கிறதுக்கும் அதோ நிக்கிறாரே இன்ஸ்பெக்டர், அவர் தான் காரணம். இன்னைக்கு அவரு இவ்வளவு தூரம் காயமடைந்து நிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவரு நேத்து போட்டு அவர் அடிச்சிட்டாரு. அதுக்கான வீடியோ ஆதாரங்களையும் அங்க நான் சப்மிட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு அவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தான் தவறே செய்யாமல் குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல்துறையின் பிடியில் இருந்த விக்ரம்குமாரை இந்த கோர்ட் மன்னிக்கிறது. மேலும் தவறே செய்யாமல் விசாரணையின் பேரிலும் இல்லாமல் அவரை அடித்து துன்புறுத்தி செய்த இன்ஸ்பெக்டர் விஸ்வகுமார் அவர்களை இந்த கோர்ட் 5 வருடங்கள் டிஸ்மிஸ் செய்கிறது. மேலும் 5 லட்சம் ரூபாய் இந்த கோர்ட்டுக்கு பெனால்டியாகவும் அவர் கட்ட வேண்டும். இங்கு யாரும் துன்புறுத்தும்படி யாரும் சொல்லவில்லை. அதை செய்த குற்றத்திற்காக அவருக்கு இந்த தண்டனை. மேலும் வாதத்தை அழகாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு ஆதாரங்களையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் ஒப்படைத்த மீனாட்சி அவர்களை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இத்துடன் கோர்ட் கலைகிறது. விக்ரம், I love you, Vikram. I love you. I love you, da. I love you. I love you, da. I love you. எத்தனை தடவை I love you. I love you. விக்ரம், வாயமில வாய வச்சு வார்த்தைகள் ஆரஞ்சு போட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்தில கொடுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடியும் போல சிவப்பு இல்ல, கணக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. டே பொறுக்கி, I love you. I love you, da. I love you. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்து கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூ